தமிழக வெற்றி கழகத்தினுடைய மதுரை மாநாடு இன்னைக்கு நடந்துச்சு. அதுல அவர் விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா 2-3 இடங்கள்ல எம்ஜிஆர் புகழ்ந்து இது பண்ணியிருக்காரு. அந்த காலகட்டங்களில் 26ல வரும் அவர் தான் முதல்வர்னு சொல்றாரு. அதிமுக கொஞ்சம் எம்ஜிஆர் பொறுத்தவரைக்கும் எடப்பாடியார் பேசினார். கொஞ்சம் எம்ஜிஆர் தொடாம எந்த கட்சியுமே அரசியல் பண்ண முடியாது. அப்பேற்பட்ட தலைவர் எங்களுடைய தலைவர். அதிமுகவை ஆரம்பித்த அற்புதமான இயக்கத்தை ஆரம்பித்து பொன்விழா கண்ட இயக்கத்தை இன்னைக்கு ஆரம்பித்த தலைவர் தொடர்ந்து முதலமைச்சராக இருந்தார். அம்மா முதலமைச்சர் எடப்பாடியார் இருந்தார். ஆகவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உடைய நல்லாசியுடன், புரட்சித் தலைவர் அம்மாவுடைய நல்லாசியுடன் 2026 புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வருவது உறுதி. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதிகளில் பார்க்கக்கூடிய மக்கள், வருகின்ற மக்கள் அதை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.